மாய சபையில் அஸ்திரம் பறிக்கப்பட்ட போதே ஏன் தாம் யுத்த முழக்கத்தை அறிவிக்கவில்லை யுவராஜனே? சூது விளையாட்டில் அப்பாவியான ஒரு பெண்ணின் வஸ்திரத்தை பறிக்க சதி திட்டம் ஏன் தீட்டப்பட்டது? காரணம் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளும் திறனற்றவராய் தாம் விளங்கினீர்கள். அன்று சூதாட்ட மண்டபத்தில் கங்கை மைந்தர் பீஷ்மரும் மகாகுரு துரோணரும் இருந்தார்கள் என்றால் அவர்கள் இருவரும் தவறிழைத்தவர்களா? அவர்களும் தவறிழைத்தவர்களே. பவனமே இடிந்து விழுகையில் துவாரபாலகர்கள் வாயிலை மட்டும் காவல் காப்பதில் அர்த்தமில்லை காந்தார அரசே. வம்சத்தை வேறறுக்கும் பணியானது ஆற்றப்படும் போது, மனித குலத்தை சாய்க்கும் திட்டம் தீட்டப்படும் போது, தன்னை சுற்றியுள்ள தர்மத்தை மட்டுமே காக்க முற்படும் செயலானது அனர்த்தம் என்றுதான் அறியப்படும். பணி செய்தவர்கள் போற்றப்பட வேண்டியவர்களாயினும் அகிலம் அவர்களை தூற்றத்தான் செய்யும். தாம் தாங்கி வந்த தூது செய்தியை நான் ஏற்கப் போவதில்லை. யுவராஜனின் வார்த்தையை ஏற்று நான் இவ்விடம் விட்டுச் சென்றால் சந்திப்பு போர்க்களத்தில் தான் நிகழும்